கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது மேலானது. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பார்க்கும்போது, அவரை தேடும்போது அது உயர்ந்தது. இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு சிலராக அல்லது இதற்கு அடுத்து சிலர் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படி தேவனை நோக்கி நம்ம துதிக்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் சொன்னார், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேல் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உங்களை வாழ்த்துகிறோம். எஸ், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. உங்களை இயேசுவின் நாமத்தினால் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவாராக. தெய்வீக சமாதானம் இருந்து நடத்துவதாக. தெய்வீக கிருபை இருந்து நடத்துவதாக. ஒரு குறை இல்லாமல் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். நிறைவாய் கர்த்தர் நடத்துவார். சமாதானத்தை கர்த்தர் தந்து நடத்துவார். பாதுகாப்பை தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், அப்படி சொல்லலாம். அப்படி நம்ம அந்த பாதுகாப்பை தந்து நடத்துகிற தேவன், சமாதானம் தந்து நடத்துகிற தேவன், கூடவே இருந்து நடத்துகிற தேவன், அவரை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடங்களை தலையை தாழ்த்தி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். நீ நல்லவர் அப்பா. எஸ், உங்க நாவல் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறவர். அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறவர். எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னவர். பயப்படாதே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர். ஓ, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. டோன்ட் வரி, நீ பயப்பட வேண்டாம். உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னவர். அப்பா, நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நின்று எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீங்கப்பா. ஓ, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் நாங்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாங்கள். உம்மாலே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். ஓ, ரஷகபரபலபா. எஸ், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனை துதிக்கிறோம். மகிமையின் தேவனை துதிக்கிறோம். அற்புதமானவரை துதிக்கிறோம். அதிசயமான தேவனை துதிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரை துதிக்கிறோம். உன்னதமான தேவனை துதிக்கிறோம். எஸ், பெரிய தேவனை துதிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற ஓ, நீரே சர்வ லோகத்திற்கும் பெரிய தேவனா இருக்கிறீங்கப்பா. தேவாதி தேவனா இருக்கிறீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ, ரஷகரதபரபா. ஜீசஸ், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, நபரிக்கமலபா. இயேசுவே, அப்படி சொல்லலாம். ஜீசஸ். ஓ, ஹல்லேலூயா. ஜீசஸ், இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். ஓ, உமக்கு நன்றி ராஜா. ஹோலி ஸ்பிரிட் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வெல்கம், வெல்கம், வரவேற்கிறோம். வெல்கம், வரவேற்கிறோம். உங்க பிரசனைகளோடு இருக்கணும் அப்பா. ஓ, இந்த நேரத்துல ஆவியானவர் வரணுமே. இந்த ஆராதனை பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரணுமே. நன்றி ராஜா. ஆவியானவரை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். தேவ ஆவியானவரை வரவேற்கிறோம். அன்பின் ஆவியானவரை வரவேற்கிறோம். பரிசுத்த தெய்வத்தை வரவேற்கிறோம். உன்னதமான தேவனை வரவேற்கிறோம். இரக்கம் உள்ளவரை வரவேற்கிறோம். துதிக்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. ஓ, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனையில
நேச கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாடல்களை பாடி நம்ம தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். விசேஷமா நமக்கு கீபோர்டு கொஞ்சம் ஆமென் பாட்டை அதனால அதை சர்வீஸ் போட்டுருக்கோம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜோயல் அவர்கள் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஸோ இது நமக்கு பெரிய பாக்கியம். ஆகையால் நம்மோடு கூட ஆமென் ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அது குறைவுபடாது. கர்த்தர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை இல்லை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமென் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை இல்லை. அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த மட்டும் நம்மளை காத்த தெய்வம் இனிமேலும் அவர் காத்து நடத்துவார். எஸ் ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்து நடத்தின தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே அப்படின்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிப்போம். நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே என்று சொல்லி ஆமென். சங்கீதம் ஸ்தோத்திரம் பாடல் யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மட்டும் எங்களை காத்த தெய்வமே இனிமேல் எங்களை காத்து நடத்துகிற யெகோவா ஈரே என்று சொல்லி நம்ம பாடலாம். எஸ், இந்த வாழத்தின் நாட்களிலே நம்மளோடு கூட இதுவரைக்கும் இம்மானுவேலராக இருந்திருக்கிறார். இனியும் இம்மானுவேலராக இருந்து நம்மளை நடத்துவார். அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. யோர்தானும் செங்கடலும் எதிரில் எழும்பி வந்த போதிலும் ஆமென். யோர்தானும் செங்கடலும் எதிரில் நெருங்கி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றினவர், இயேசு நாமத்தில் அகற்றினவர். ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. ஆமென் சொல்லலாம். இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. சேனைக்காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயோடு என்னை காக்கும் தேவனே. சொல்லுவோம். சேனைக்காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயோடு என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிவாணி ஊற்றிடுமே, மகிவாணி ஊற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவே. இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே. அப்படி சொல்லுவோம். இந்த மட்டும் காத்தைய வினைசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயே.
Praise God. Hallelujah. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த மட்டும் நம்மளை காத்திருக்கிறார். ஒரு தாயை ஆமென் ஒரு குழந்தையை காப்பது போல நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த மட்டும் நம்மளை காத்த தெய்வம் இனிமேல் நம்மளை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆமென் யோர்தானும் செங்கடலும் நமக்கு எதிரே எழுப்பி வந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஹalleluya. Praise God. ஆமென். ஆமென். ஆகையால் நம்ம பாட போகிறோம். ஆமென். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயை லோகில் என்னை காக்கும் தேவனே. அப்படி சொல்லலாமா? ஒரு பிள்ளையை நமக்கு தெரியும் அந்த குழந்தை எவ்வளவுதான் எப்படி பண்ணாலும் ஆனா அந்த பிள்ளையை நம்ம காக்குறதுக்காக ஒரு சின்ன குழந்தை நம்ம காக்குறதுக்கு ஒரு தாயார் எப்படி பொருள் பண்றாங்களோ அதே மாதிரி தான் சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயை லோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே. ஆமென். எப்படிப்பட்ட கிருபையா? மகத்தான கிருபை. ஆமென். எப்படிப்பட்ட கிருபை? மகத்தான கிருபை. அது நீங்களும் பாக்கியவான். ஆமென். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு சில காரியங்கள் ஒரு சில வேலைகளை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆனால் கூட கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அதனால இன்னைக்கு நாம எல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆமென் நேர பார்த்து எல்லாருமே நான் சொல்ற உங்க மேல மகத்தான கிருபை உண்டு. எஸ் ஆமென். அந்த மகத்தான கிருபை தான் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அது பாதுகாக்கின்றது. ஆமென். ஹalleluya. மகத்தான கிருபை என் மேலே. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மகத்தான கிருபை என் மேலே. நல்ல மகத்துவமான மகத்தான அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மகத்தான கிருபை என் மேலே. ஹalleluya. நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆபத்துல, எத்தனையோ நாச மோசத்துல, எத்தனையோ ஆமென் அழிவில் இருந்து கர்த்தர் காத்திருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு ஆமென் மகத்துவமான தேவன் உண்டு. அந்த மகத்துவமுள்ள தேவன் மகத்தான கிருபையை நம்மேல் வைக்கின்றார். இந்த காலையில அந்த மகத்தான கிருபையை நம்ம சிரசிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். அந்த நாங்க மருந்து கண்டுபிடிச்சோம். நாங்க ஆமென் கண்டுபிடிச்சோம். அப்படி பல நாடுகள் சொன்னாலும் அப்புறம் இதை சாப்பிட்டா அப்படி ஆகும், அதை சாப்பிட்டா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை சொன்னாலும் எல்லாம் நன்மைக்கு தான். ஆனா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா மகத்தான கிருபை நம் மேல உண்டு. ஹalleluya. மகத்தான கிருபை நம் மேல உண்டு. அந்த மகத்தான கிருபையை கர்த்தர் வைத்து நம்மை காக்க அவன் இதுவரைக்கும் காத்த தேவன் இனி மகத்தான காரியங்களை செய்வதற்கு அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுமா? செய்தி காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயை லோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லுவோம். செய்தி காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயை லோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை. மகத்தான கிருபை. மகிபாடி ஊற்றிடுமே. மகிபாடி ஊற்றிடுமே. நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமானவருடைய மறைவில் நீங்க இருக்கிறீங்க. அதனால உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறதுனால ஆண்டவர் அருமையான வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. எஸ்
கூடாரத்தை அல்லேலூயா. பொல்லாப்புக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில வேலைகள்ல சில ஆட்கள் எப்படி அப்படின்னு சொன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட பேச போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப பெரிய நாட்கள் அப்படின்னா அதிக பேர்ல கேட்கிறேன், கடைசியா நீங்க எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப பேர் அதை ரொம்ப சொன்ன அது கொஞ்சம் அப்படி ஒரு சில பேர் ஞாபகப்பட சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி முடிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள அது இருக்குது, ஆனா அதிகமா இல்லை. ஸோ அதனால இந்த பூமியில அவங்க எதை எப்படி மேற்கொள்ளணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்காங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே இருக்கணும் கர்த்தருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்கள்ட்ட நான் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை நீங்க எப்படி அறிஞ்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், நீங்க அந்த வார்த்தையை உங்க காதுகளில் எவ்வளவு தூரம் நீங்க கேட்கறீங்களோ அது உங்க மனசுல போகும். அந்த மனசுல போகிற அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் அது உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம்னாலும் பாரம்னாலும் வருத்தம்னாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சத்தம் அப்படிங்கிறது முக்கியம். நான் அவர்கிட்ட பேசுகிற நேரம் ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட அவர் என்னிடத்துல பேசுகிற அந்த சத்தம் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கு. நாம இப்ப எங்க இருக்கிறோம், எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத சிலருக்கு தெரியாதனாலதான் ஐயோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உன்னதமான தேவனுடைய மறைவிலே நாம் இருக்கின்றோம். அவர் என்ன செய்கிறாரா, தீங்குக்கு நம்மளை மறைத்துக் கொள்கிறார், பொல்லாப்புக்கு நம்மளை மறைத்துக் கொள்கிறார், சத்துருவின் கிரியைகளுக்கு நம்மளை மறைத்துக் கொள்கிறார், வியாதிக்கு நம்மளை மறைத்துக் கொள்கிறார், சஞ்சலத்துக்கு நம்மளை மறைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன செய்யாதா, பொல்லாப்பு நேரிடா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து நாம சொல்லணும், ஆமா ஆண்டவரே நீர் எனக்கு உன்னதமான தேவனாய் இருக்கிறீர், நீர் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர், நான் உங்க பிள்ளை உங்க நிழல்ல இருக்கிறேன், உங்க மறைவில் இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன நடக்காது, பொல்லாப்பு நேரிடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்க, உங்க ஜெபமே அப்படி இணைக்கப்பட்டது தேவனோடு. ஒருவர் மாற்றி ஒருவர் பேசுவதா. இந்த இடத்துல நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பேச்ச கேட்கறீங்க புரியுது. ஏன்னா இந்த இடத்துல அப்படிதான் செய்ய முடியும். ஏன்னா ஒருவர் மாற்றி ஒருவர் பேசணும்னா சாயந்தரம் வரைக்கும் ஆராதனை நடத்தணும். சிலருக்கு அந்த வாரம் உண்டு, சிலருக்கு அந்த வாரம் குறையும். ஆமாம், சீக்கிரமா எப்போ பாஸ்டர் முடிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆட்கள் உண்டு, என்ன சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. நம்ம சபையை பொறுத்தளவு ஐயோ சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். ஹல்லேலூயா. அதுக்கு அப்போ ஒருவர் சம்பாஷணை, ஒருவர் பேசணும். அப்போ ஒரு கணவன் மனைவியுமோ அல்லது அந்த பேரண்ட்ஸும் பிள்ளைகளுமோ அல்லது நம்ம நெருங்கிய நண்பர்களோ ஒருவர் நம்ம பேசும்போது அப்போ அவங்க பேச நம்ம கேட்கிற காரியங்கள், நம்ம பேச அவங்க கேட்கிற காரியங்கள், இதே மாதிரி தான் தேவனோடு கூட பேசுகிற காரியங்கள். தேவனோடு கூட பேசுகிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பேசினார் முதல்ல அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசுகிறார், தேவன் எனக்கு என்ன பேசுகிறார். பேசினாரு பாஸ்டர், ஆனா நேற்று பேசுனது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேசினாரு பாஸ்டர், அவங்க என்னைக்கும் பேசுனது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. சரி, மதியம் சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியம். உண்மை சரீரத்துக்கு கருத்தா இப்ப நல்லா சாப்பிடணும். ஆனா அதே நேரத்துல ஆவி ஆத்மாவுக்கு உண்டான சரீரத்துக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பேசுகிறத நாம கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்கிறது ரொம்ப மேலானது. ஆமென். அப்படி பேசி அவர்களுக்கு அவருடைய நடத்துதல், அவருடைய காரியங்கள் எல்லாமே நல்லது. நான் ஒரு காரியத்தை குறித்து நான் நினைச்சேன் இந்த வாரத்துல. அப்ப நினைக்கும் போது ஆண்டவரே நான் இது நினைக்கிற காரியங்கள் சரியா தப்பா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய நினைவுகள் நியாயம் அப்படிங்கிறார். நீ நியாயமா தாப்பா நினைக்கிற அப்படிங்கிறார். இப்படி கேட்டா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இதை கேட்கலன்னா நம்மள சுயமா அழுது நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்த மாதிரி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானது. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியத்துல நினைக்கிற காரியமே அது நியாயமானது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால
அதனால நம்ம பாட போகிற வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஒரு பழைய பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுடைய பாட்டுல இருந்து ஆமென். பாடலாம் எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். பிரைஸ் காட். சோதரம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணார். தொடங்கினவர் ஆமென் முடிக்கிடுவார், சொன்னதை செய்திடுவார். சில வேளைகளில் நமக்கு இனி என்ன நடக்க போவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா நடத்துகிறவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை நடத்துகிற கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யாக்கோபுக்கு தெரியாது. ஒரு நாள் நைட்ல கல்ல வச்சு படுத்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் பேசுகிறார். அதனால நான் சொன்னேன், கர்த்தர் பேசுறாரு பாருங்க, உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் சொல்ல முடியும், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் ஒருவேளை இப்ப புதுசா வந்தவங்களுக்கு வேணுமா தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய தேவன் லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. அதனால சொன்னதை செய்திடுவார். சொன்னதை செய்வதற்கு என்ன செய்வதில்லை,
செய்வதில்லை, கைவிடுவதில்லை. தொடங்கின நமக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினார், நமக்குள்ள நல்ல காரியத்தை தொடங்கினார், நமக்குள்ள அவரை அறிந்த அறிவில் இருந்து அப்படி நம்மளை தொடங்கி அப்படி நம்ம பிரயாணத்தை கர்த்தர் உதவி செய்கிறார். நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை சொன்னதை செய்ய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்துக்கு வரும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு முடவன், தாய் வயிற்றுல இருந்து முடவன். அப்போ அவங்ககிட்ட சொல்லும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனா அவன் இயேசுவின் நாமத்தினால எடுத்து நடைன்னு சொல்லும்போது அவன் வல்லமை வெளிப்பட்டது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தேவன் உண்டு. சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் நம் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், ஆற்றல் சக்தியில் ஆவினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் இயேசு முன் செல்கிறார். படுமா அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாரு. இது ஒரு அற்பமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாரே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாரே.
யாக்கரமலபா. ஆமென் ஆமென். எத்தனையோ ஜெயம் தாவீதை போல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? ஆமென் ஹல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். அவங்ககிட்ட இருந்து நான் அதிகமாக கேட்பேன் சில காரியத்தை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன இப்படிலாம் நடத்தினார், இந்தந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் ஒரு சகோதரர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவங்க ஒரு ட்ரெயின்ல வரணும், ஏறணும். அந்த ட்ரெயின்ல ஏறக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ட்ரெயின் எடுத்தோடனே எப்படிதான் உங்களை ஏறணும்னே தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு சத்தம், ட்ரெயின்ல இருக்கிற எல்லா ஆட்களும் என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவு பயங்கரமான விபத்து. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல என்னை பாதுகாத்தார் என்று சொல்றேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கின்றார். இதே மாதிரி எத்தனையோ தேவனுடைய ஆமென் சகோதர சகோதரிகள் அப்படி சாட்சி சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் என்னை காக்கின்றார். ஓ ரஷபலபா, ஓ இதுவரைக்கும் காத்த தெய்வம். ஒரு ஆமென் சகோதர சகோதரிய குழந்தைக்கு ஒரு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு ஒரு வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவை. அப்போ உடனே அந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த சகோதரன் ஹல்லேலூயா எனக்கு ஆமென் ரிப்ளை பண்ணாங்க. ஆமென் தேங்க் யூ பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர், அதே கர்த்தர் இதுவரைக்கும் காத்தவர் இனி உங்களை ஆசீர்வதித்து காக்க வல்லவர், காக்க வல்லவர், ஓ வல்லவர். லஸரதரபா. எத்தனையோ நன்மை செய்த ஆண்டவர், எத்தனையோ நன்மையான வழிகளில் நடத்தின ஆண்டவர் இனி நமக்கு நன்மை செய்ய வல்லவர், நன்மையான பாதைகளை நடத்த வல்லவர். அவரை பார்த்து தகப்பனே என்று சொல்லலாமா? தகப்பனே ஓ ஷகபலபா அப்படின்னு சொல்லலாம். ஓ நல்ல தகப்பனே, நமக்கு நல்ல தகப்பன் இயேசு உண்டு, நமக்கு நல்ல தகப்பன் ஆண்டவர் உண்டு. ஜீசஸ். அப்பாவை பார்த்து சொல்லலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே. சொல்லலாம், தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க, எதை கண்டு நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. சொல்லி நன்றி உமக்கே நன்றி. அப்பா நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துவீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துவீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துவீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துவீங்க. நன்றி உமக்கே நன்றி. அப்பா நன்றி உமக்கே நன்றி. நன்றி ராஜா, நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே,
நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நிரப்புறீங்க. உங்களால என்னை நீங்க உண்மையாக இருப்பீங்க. உங்களால என்னை நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே. டாடி பார்த்து சொல்லமா தகப்பனே. டாடி தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அப்பாவுக்கு பார்த்து அப்படி உள்ளத்திலிருந்து நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. ஓ எஸ் ஆமென். நம்முடைய தகுதிக்கு மிஞ்சியும் நன்மையான நம்மளை நிரப்பி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் நடத்துகிற நம்முடைய நல்ல தகப்பன். நீங்க பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து நீங்க எதை குறித்து சிந்திக்க வேண்டாம். கர்த்தரே அதை வைத்திருக்கிறார். அவர் பிளானிங்ல அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார். எஸ் ஒருவேளை உங்களை குறித்தோ உங்க பிள்ளைகளை குறித்தோ உங்க ஃபேமிலி குறித்தோ உங்க தொழிலை குறித்தோ எதை குறித்த காரியத்தையும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க திட்டமிட்டிருக்கலாம், உண்மைதான், தப்பு இல்லை. ஆனா உங்களை குறித்தோ உங்க பிள்ளைகளை குறித்தோ உங்க தொழிலை குறித்தோ நல்ல தகப்பனாய் இருக்கிறவர் அவர் அமை பெரிதாய் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால தேவனுடைய ராட்சியத்தினுடைய நீதி தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அவன் நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு கூடவே கொடுப்பார். எஸ் ஹalleluya. அவர் நம்முடைய சபைக்கும் சபையாருக்கும் இதை பார்க்கின்ற நண்பர்களுக்கும் இதை பார்க்கின்ற அவன் ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கூடவே கொடுத்து உங்களை காத்து நடத்த வல்லவர் அவர் தகப்பன். ஹalleluya. உள்ளத்தில் சொல்லுமா நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. அப்பா நன்றி உமக்கே நன்றி. சொல்லு நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தேங்க்யூடா, எங்களுக்கு நீங்க நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. எஸ் பிரைஸ் தி லார்ட். எஸ் God is good father. நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். நம்மளை தாங்கி நடத்துகிறவர். அவருடைய கரம் ஏசாயா 41:10 சொல்றது நீதி கரமா இருக்கிறது. எஸ் ஹalleluya. தாங்கி நடத்துகிற கரம், பாதுகாத்து நடத்துகிற கரம், தீமைக்கு விலக்குகிற கரம், பொல்லாப்புக்கு விலக்குகிற கரம், மறைவிடமா இருக்கிற கரம். எஸ் நடத்தும். தூரத்தில் இருக்கிறீங்களா? ஆமாம், உங்களை கத்த நடத்துவார். உங்க பிள்ளைகள் தூரத்தில் இருக்காங்களா? கத்த நடத்துவார். அவருடைய சேஃப்டி, அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் உண்டு. நான் எதுல இருந்து சொல்றேன் அப்படின்னா, ஆகாருடைய வாழ்க்கை அப்படித்தானே. எஸ் பிரைஸ் காட். ஆகாரையும் ஆமாம் எலியாவையும் எலிசாவையும் இப்படி ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் ஆமென் கத்த பாதுகாத்திருக்கிறார், நடத்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் உம்மை பாட தகப்பனை துதிக்க நீங்க எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீர்கள். தகப்பனா
தகப்பனாயிருக்கிறவர் எங்களை அறிந்து எங்களை நடத்துகிறவர் என்பதை, நீங்கள் எதிர்கால காரியங்களெல்லாம் நீர் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்கள், அதை செய்ய வல்லவர் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது உடைய பிரசனத்துக்கு நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதே இந்த பிரசனத்தினால் ஹல்லேலூயா தகப்பனே நாங்கள் நிரப்பப்படும் போது உங்க ஆவியுடையவர்களாய் மாறுகிறோம், உங்க வார்த்தையுடையவர்களாய் மாறுகிறோம், உங்க நினைவை உடையவர்களாய் மாறுகிறோம், உங்க சிந்தையுடையவர்களாய் மாறுகிறோம், உங்க பார்வையுடையவர்களாய் மாறுகிறோம். அதுதானே எங்களுக்கு மேலானது. கர்த்தர் நல்லவரப்பா, ஓ நல்ல தகப்பனப்பா, நீங்க அப்படி எங்களை நடத்துவதற்காய், குடும்பத்தை நடத்துவதற்காய், எங்களுக்கு வேண்டிய வேலை, எங்களுக்கு வேண்டிய சோதனை சுகம் பலன், எங்களுக்கு வேண்டிய தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நடத்துவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தேவ மக்களையும் ஆமென் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் திட்டம் வைத்திருக்கிறீங்கப்பா, உங்க திட்டத்தின்படி உங்க பிளானிங் படி கர்த்தர் நடத்த வல்லவர் ராஜா. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து அப்படி நடத்துங்க, உங்க கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அந்த பெரிதான கிருபை நாள் ஆமென். நீங்கள் நானும் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் ஆமென். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கும்படி, தேவனோடு கூட வாழும்படி இந்த பாக்கியத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். தேவனை அறியாமல் தூரமாய் இருந்தோம், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர முடியாமல் இருந்தோம், தேவனை எப்படி தேடுவது என்பதை தெரியாமல் இருந்தோம், சுயநீதியினால் தேவனை தேடிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பி தந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நாம் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை இயேசு எப்படி வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சொல்றோம் தகப்பனே அப்படிங்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், தெய்வத்தை பல விதங்கள்ல பார்க்கறாங்க ஜனங்கள். ஆனா நாம தெய்வத்தை எப்படி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா, அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும் போது ஒரு நிறைவு நமக்குள்ள வருது பாருங்க. அது 1000 தடவை கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. தகப்பனே அப்படின்னு சொன்னா, அப்பான்னு சொல்லலாம், அதுல தவறே கிடையாது. ஆமென். அதே நேரத்தில் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாரா, நல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. So he is father. அவர் நமக்கு தகப்பன். he is leader. நமக்கு ஒரு தலைவர். அவர் நம்மை நடத்துகிறவர். அதனால இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் சொல்றார், மரண பரியந்தம் நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். அதனால அவர் கையில தான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய காலங்களும் இருக்கிறது. அவருடைய ஹேண்ட்ல, அவருடைய கையில நம்முடைய காலங்கள் அவருடைய கையில இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உலகத்தின் செய்திகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரின் செய்தி நமக்கு எப்படி இருக்குது என்பதுதான். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் எப்படி தருகிறார் என்பதை தான் நாம் கேட்க வேண்டும். அது அன்றாடமா நீங்க அதிகமா பழகும் பாருங்க. டெய்லி ஒருவேளை நீங்க காலையில சுவிசேஷ புஸ்தகத்தை திரும்பி நான் சொல்றேன், நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதை நீங்க வாசிக்கலாம். அதுல தொடர்ந்து சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள், அதை நீங்க வாசிக்கலாம். அதே நேரத்துல ஒரு சில வேலைகள்ல நீங்க மதியமோ அல்லது ஒரு 11 மணி ஒரு ரிலாக்ஸ் எப்போ கிடைக்கும், உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்கும், அந்த டயத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தை இன்னைக்கு தேதி 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி, அந்த 18ஆம் தேதியில அந்த நீதிமொழிகள் 18வது நீதிமொழிகளை எடுத்து நீங்க வாசிக்கலாம். அப்புறம் ஒரு சில வேலைகள்ல நீங்க சங்கீதம் ஒரு வேலை நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம், அல்லது நீங்க இன்னைக்குள்ள டேட்டுக்கு உண்டான சங்கீதத்தை நீங்க வாசிக்கலாம். இதை நீங்க அப்பைக்கப்போ ஒரு வேலை காலையிலையோ
காலையில் ஒரு நேரம் அல்லது 11 மணிக்கு அல்லது சாயங்காலம் இல்லை நைட்டு நீங்கள் இதை பழக்கம் உடையவங்களாக இருந்தீங்கன்னா எப்போதுமே அப்பாவுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறவங்களாக மாறிவிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு எப்போதுமே அது இல்லாமல் இருக்காது. எப்போதும் செய்யும் ஜாயிண்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அப்பாவுடைய உறவு. எந்த அப்பாவுடைய உறவு? ஆமென். இயேசு அப்பாவுடைய உறவு, ஹெவன்லி ஃபாதருடைய உறவு எப்போதும் அப்ப இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். அப்பாவுடைய உறவு இருந்தா ஆமென் எப்போதும் நமக்கு தப்பா என்ன செய்யாது, தெரியாது. எதுவுமே தப்பா தெரியாது. அப்பாவையும் தப்பா நினைக்க மாட்டோம், உலகத்தையும் தப்பா நினைக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அவரை நேசிக்கிறவங்களுக்கு சகலதும் எப்படி நடக்குமா? நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 8:30 தான் சொல்லுது. அவரிடத்தில் நேசிக்கிறவங்களுக்கு சகலதும் என்ன செய்யுமா? நன்மைக்கு. அப்ப நீங்க நல்லா பாடுவீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால அப்பாவுடைய உறவை நீங்க அதிகமா அறியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். டைம் நீங்க கிடைக்கும் போதெல்லாம், நேரம் நீங்க கிடைக்கும் போதெல்லாம், இன்னைக்கு இன்னும் சொல்ல அட்வான்ஸா சொல்லணும்னு சொன்னா இந்த ஃபேஸ்புக் யூடியூப்லாம் நல்ல வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்குண்டான வாக்கியம் கர்த்தர் தந்திருக்கிறார். ஸோ நல்ல செய்திகள், நமக்கு ஏற்ற செய்திகள், நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகள். ஆமென். அப்படிப்பட்ட செய்திகளை நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சி உண்டாக்கும் என்று சொன்னால் நீங்க அதை கேட்டு இன்னும் பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவன் நல்லவர் பாருங்க. அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நம்மை நேசிக்கிறதுனால இதுவரைக்கும் அவருடைய அன்புக்குள்ளாக, அவருடைய அன்பின் உறவுக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கும் இந்த நாளிலே கூட ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் ஆமென் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இதுல, ஆமென். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு அப்படிங்கிறார். இதுல ஓசியாவின் புஸ்தகம் அவன் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 14:4 இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மனப்பூர்வமாய் நேசிக்கும் தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் நேசிக்கும் தகப்பன். பாத்தீங்களா? மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பன் நம்மளை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். இதோ கொஞ்சம் நேசிக்கிறாரு, கொஞ்சம் நேசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அல்ல. தகப்பன் நம்மளை எப்படி நேசிக்கிறாரா? மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். நான் சொல்றேன், ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன் இயேசு எப்படி இருக்கிறான்னு சொன்னா மனப்பூர்வமாய் உங்களை நேசிக்கிறார். மனப்பூர்வமாய் நேசிக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் நேசிக்கும் தகப்பன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓசியாவுடைய புஸ்தகம் ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுல அந்த ஓசியாவுடைய புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த சகல காரியங்களிலும் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்படிலாம் இருந்தீங்க அப்படிங்கிறார். இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அந்த 13 அதிகாரத்துல அவர் சொல்லி வருகிற காரியத்திற்கும் இந்த 14வது அதிகாரத்துல சொல்லுகிற அந்த வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். 13 அதிகாரத்தை விட 14வது அதிகாரத்துல அவருடைய அன்பின் மகிமையை அங்கே காண்பிக்கிறார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓசியா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். அப்போ ஒரு பைபிள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள்ல ஓசியா மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காரியத்தை கடவுள் அவர் வாழ்க்கையில செய்கிறார். அவர் என்ன வித்தியாசமான காரியம் அப்படின்னு சொன்னா, ஒரு சோரஸ்திரின்னு சொன்னா ஒரு விபச்சார ஸ்திரீ. அந்த விபச்சார ஸ்திரிய நீ போய் என்ன செய்ய, திருமணம் அடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா தேசம் என்னை விட்டு தூரமா போயிடுச்சு. அதனால இப்ப நீ அவளை திருமணம் பண்ணி நீ அவள்கிட்ட சொல்லு, இனி நீ இந்த தப்பை பண்ணாத, நீ தப்பை பண்ணாம இருந்து எனக்கே மனைவியாக இருந்து பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்து நம்ம நல்லா வாழ்வோம்
அப்படின்னு சொல்லி என்ன செய், நீ சொல்லு. அப்படி சொல்லி அவளை திருமணம் பண்ணி உனக்கு மனைவியாக மாற்றி அப்ப அவன் மூலமாக நீ பிள்ளைகளெல்லாம் பெற்று எடுத்து இஸ்ரவேலுக்கு என்ன செய்ய, தேவனுடைய அன்பை அடையாளமா காண்பி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றார் தெரியுமா? சோ தீர்க்கதரிசிகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார் பாருங்க. அப்போ அதே மாதிரி ஓசியா போய் ஒரு ஸ்திரியை பார்த்து திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்புறம் அதுக்கடுத்து அவங்க என்ன செய்றாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல குடும்பமா வாழ்றாங்க. அப்போ அதுல இருந்துதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய அன்பை மனப்பூர்வமாய் நேசிக்கிற அன்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்க, பட் உண்மைதான். ஆனா நான் உங்களை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவன் அதையெல்லாம் சீர்கட்டெல்லாம் குணமாக்கி நான் உங்களை என்ன செய்கிறேன், மனப்பூர்வமாய் நேசிக்கும் தகப்பனா இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனின் அன்பு பெரியது பாருங்க, இயேசுவின் அன்பு உயர்ந்தது பாருங்க. அவன் தகப்பன் சொல்கிற அந்த வார்த்தையில, அவன் தேவன் சொல்கிற அந்த வார்த்தையில ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. சோ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மனப்பூர்வமாய் நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவன், மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறதுனால கர்த்தர் அவன் நல்லவராக இருக்கிறார். சோ இங்க நம்ம கவனிக்கக்கூடிய காரியங்கள், அந்த வார்த்தையில கவனிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏசாயா அந்த ஓசியா புஸ்தகத்தை முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஓசியா புஸ்தகத்தை முழுவதும் வாசித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்படும். ஆனா அத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு நல்ல தகப்பனா இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிற தகப்பனா இருக்கிறேன். அது மட்டுமல்ல, மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 31:3 வாசிக்கலாம். எரேமியா 31:3. எரேமியாவின் புஸ்தகம் 31:3. ஆமென். சீக்கிரமா யாராவது ஒருவர். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகித்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அந்த நேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அந்த அன்பை குறித்து சொல்லும்போது, அந்த சிநேகிதத்தை குறித்து சொல்லும்போது, அனாதி சிநேகத்தினால் என்ன செய்தேன், நான் உன்னை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் நல்ல ஒரு அன்பு, சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பாவுடைய அன்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் நாட்கள் கழிச்ச பின்பாக ஒரு கணவனாருடைய அன்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு பின்பாக பிள்ளைகளுடைய அன்பு, அதுக்கடுத்து மாமா மாமியார் சித்தப்பா எல்லாம் இப்படிப்பட்ட அன்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றது, தேவன் சொல்றது பாருங்க, அனாதி சிநேகம் அப்படிங்கிறார். அனாதி அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும் பாருங்க. இந்த பூமியே உண்டாகிறதுக்கு முன்னால அவர் என்ன செய்கிறார், நம்மளை நேசிக்கிறார். அதனால அவருடைய சாயலாக நம்மளை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, இந்த பூமியில நாம உண்டாவதற்கு முன்பே அவர் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். நாமளே பிறக்கல, நாம பிள்ளைகளை என்ன செய்யல, பிறக்கல. நம்ம இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நாம தேவனை இயேசுவை அறிந்து கொள்ளல. நாம அறிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அதனால நாம சொல்லலாம் அனாதி சிநேகம். ஆமென். ஹல்லேலூயா. நாம அவர் அறியாமல் இருந்தோம், ஆனா அறியாமல் இருந்த போதிலும் அனாதி சிநேகத்தினால் நம்மளை சிநேகித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 139:14, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் நீங்கள் நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா, தாயின் கருவில ஆண்டவர் நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். சோ அப்படி அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறபடினால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், ஆமென், அனாதி சிநேகத்தினால் சிநேகிக்கக்கூடிய ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அனாதி சிநேகத்தினால் நீங்கள் நானும் சிநேகிக்கப்படுகின்றோம். தாய் கருவில் அவர் அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் அவருடைய ஆமென் அனாதி சிநேகம்.
ஸோ அடுத்து நம்ம சொல்லலாம், புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி லூக்கா 15வது அதிகாரத்தில், அதில் 2 குமாரர்கள், ஒரு தகப்பனா இருக்கு, தாயா இருக்கு. அப்போ அந்த 2 குமாரர்ல இளைய மகன் சொத்துல பாதியை வித்துட்டு அப்படி எல்லாவற்றையும் போய் பட்டணத்தில் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப அவர் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் இது பண்ணும் போது எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து, இப்போ நான் தகப்பட்ட போய் இனி நான் பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, வேலைக்காரன்ல ஒரு ஆளை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் அவங்ககிட்ட போய் கேட்கலாம், ஏன்னா எனக்கு சாப்பாடே கூட இல்லை அப்படிங்கிற நிலையில வாராப்புல தகப்பட்ட மகன் வாராப்புல. ஏன்னா தன்னுடைய தவறுகள் தெரியுது, குற்றங்கள் தெரியுது, இனி என்ன செய்வதில்லை, நான் பிள்ளை என்று இருப்பதற்கு தகுதி அப்படி நினைக்கிறார். ஆனா தகப்பன் அப்படி நினைக்கல. தூரத்துல வரும்போது ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு அவன் நீ முத்தம் செய்து என்ன செய்த அப்படியா, அவன் நீ எனக்கு வேலைக்காரன் கிடையாதுப்பா, நீ எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் அப்படி அன்பு புரிகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இதுதான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கும், மனப்பூர்வமாய் நேசிக்கும் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பனுடைய அன்பு நீங்க புரிஞ்சுக்கிற தெரியும், இந்த தகப்பனுடைய அன்பை நீங்க தெரிஞ்சுக்கிற தெரியும். தகப்பன் மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். அவன் இழந்து போய் ஐயோ எல்லாம் அழிச்சிட்டான், எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகிட்டான், இனி இவனுக்கு இடமே இல்லை என்று சொல்லல. அதற்கு பதிலாக அவனை ஏற்றுக்கொண்டு கழுத்தை கட்டி கொண்டு வேதவசனத்துல பாருங்க, வாசிங்க சகோதரி, அதை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல சொன்னார். வாசிங்க. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு நல்ல பாதரட்சி எல்லாம் செய்யுங்க கொண்டு வந்து போடுங்க. என் பையன் காணாமல் போனான், எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இப்ப என் பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் பையன் எனக்கு என் பையன் தான் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்தவர் அப்படி சொல்றாரு பாருங்க, உயர்ந்த எண்ணம் கொண்ட தகப்பன் சொல்றாரு பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க ஸ்தானத்துல சில பேர் நினைப்பாங்க, இந்த உலகத்துல என்ன நினைக்கிறாங்க, சில இடங்கள்லாம் போனா அவங்க எந்த ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி போடணும்னு நினைப்பாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்களோ அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தகப்பனுடைய நிலை தான் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் உயர்ந்தவர், தகப்பன் மேலானவர். இவனுக்கு ஏதாவது பழைய ட்ரெஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லல. இவன் எப்ப சரி கொஞ்ச நேரம் இது அண்ணன் ஏதாவது வந்தப்ப நம்ம சொல்லி ஒண்ணு ஏற்ற அப்படிலாம் சொல்லல. வேலைக்காரனை பார்த்து சொல்றாப்புல, என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன வஸ்திரம் கொடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிவு பாருங்க, நல்ல மோதிரத்தை போடுங்க அப்படிங்கிறாங்க. தகப்பன் சொல்றாரு பாருங்க, அவர் உயர்ந்தவர், உயர்ந்த எண்ணம் கொண்டவர். அதனாலதான் அப்படி சொல்ற, மோதிரத்தை போடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, பாதரட்சை கொடுங்க, இதை விட கொழுத்த கண்டுக்குட்டி அடிங்க அப்படிங்கிறார். அதான் சொல்றோம், சும்மா அவரை சொல்லல, நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன். கோயில்பட்டிக்கு நான் வரும்போது, நான் கோயில்பட்டி வருவதற்கு முன்பாக நல்ல சில கலர் ட்ரெஸ் எல்லாம் நான் போடுவேன். ஆனா நான் வந்த உடனே நான் அந்த ஊழியரோடு கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ட்ரெஸ் அவங்க ஒயிட் தான் போடுவாங்க. ஸோ நானும் கூட நான் எனக்கு வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன், அதை தைக்க போடணும். ஆனால் அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அடுத்து நாம் இந்த சட்டையை போட்டால் இது என்ன செய்யுது, சரி வராது, அப்போ குற்றம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு நானும் மாறிக்கிட்டேன். ஸோ அப்படி இல்லை, நம்முடைய தகப்பன் உலகத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, பரவாயில்ல, சில ஆண்களுடைய விருப்பங்கள் பரவாயில்ல, ஆனா நம்முடைய தகப்பன் உயர்ந்த தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லூக்காவுடைய 15வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, லூக்காவுடைய 15வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு மூத்த மகனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. என்னடா இவன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனா, எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டான், இவனுக்கு இந்த உயர்ந்த வஸ்திரமா, இவனுக்கு இந்த மோதிரமா, இவனுக்கு இந்த பண்டு குட்டியா, இவனுக்கு இந்த கம்சா, இவனுக்கு இந்த செலிப்ரேட்டா, இவனுக்கு இந்த கொண்டாட்டமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். மூத்த சில ஆட்கள் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க,
அவர் சொல்றாரு, நான் நல்ல தகப்பன், நான் எப்படி மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தகப்பனின் இருதயத்தை புரிந்து தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து மனப்பூர்வமாய் சிநேகிக்கும், மனப்பூர்வமாய் நேசிக்கும் நல்ல தகப்பன் உண்டு. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அல்ல, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் ஒத்த வேஷம் போடணும் என்று சொல்லி அல்ல, உலகத்துல ஐயோ இப்படி இருக்கிறாங்க நம்மளை ஏதாவது நினைச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தகப்பன் நினைச்சா போதும், தகப்பனுடைய எண்ணங்கள் என்ன என்பதை அறிந்தால் போதும், தகப்பனுடைய உயர்ந்த குணங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டால் போதும். ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி பார்க்கும் நல்ல தகப்பன் உண்டு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். உயர்ந்த மோதிரம் நகைகளை ஆமென் அணிந்து ஆமென் நம்மளை அழகு பார்க்கிற நல்ல தகப்பன் உண்டு. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எஸ் பிரைஸ் காட். உங்களுக்கு மனசு இல்லைன்னா பாஸ்டர் மாட்டுக்கு 10-20 பவுன் கொடுத்து கர்த்தர் நல்லவர். சோ தகப்பன் இருதயத்தை பார்த்தா போதும், தகப்பன் எண்ணங்களை பார்த்தா போதும். அதை எங்க பார்க்கணும்னா வேதத்துல பார்க்கணும், மனிதன் மூலமா பார்க்க முடியாது. சோ சில ஆட்கள் மூலமா பார்க்க முடியாது. சில ஆட்கள் அவங்கள மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க, பாஸ்டர்மானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல, தகப்பன் எப்படி பார்க்க விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பன். நம்மளே நம்ம ஒரு பிள்ளை நேசித்தா என்ன செய்வோம்? என் பிள்ளைக்கு தான் எல்லாம் அப்படின்னு, என் பிள்ளைக்கு தான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். மனப்பூர்வமா அப்படி நேசிக்கிறதுனால நம்ம அதை கொடுப்போம் பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், தகப்பன் மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிறார். எஸ் ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோம், கர்த்தரால் வாழ்ந்திருக்கிறோம். ஆமென். அதனால சில வேளைகள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியத்துல குற்றம் சாட்டக்கூடாது பாருங்க. ஸோ நான் இப்படி இருக்கிறேன், அதனால என்னை மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நானே அப்படி நினைச்சது உண்டு. நான் வந்து இப்படி இருந்தா அப்ப எல்லாரும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் மாற்றினார், என் எண்ணத்தை அவர் எண்ணமாய் மாற்றினார். எஸ் ஹல்லேலூயா. எப்ப நீ உன் எண்ணமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ வந்து என்னுடைய எண்ணமாய் மாற வேண்டும். சபையானது தேவனுடைய எண்ணங்களாய் மாற வேண்டும், தகப்பனுடைய எண்ணங்களாய் மாற வேண்டும், தகப்பனுடைய செயல்களாய் மாற வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எதை செய்கிறாரோ அதை செய்யக்கூடிய சபைகளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பல விதங்கள் இருக்கிறாங்க, பல விதங்கள்ல அவங்க வாழ்க்கை வாழுது. அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தகப்பன் என்ன சொல்கிறார், தகப்பனுடைய நினைவுகள் என்ன, தகப்பனுடைய எண்ணங்கள் என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்கின்றோம். அதனால ஒரு சில ஆட்கள் ஆமென் சில காரியங்களை குறித்து குற்றம் சாட்டுவாங்க பாருங்க. இன்னைக்கு அதிகமான காரியங்கள் தான் நடக்கும், குற்றம் சாட்டுவது. நீங்க எங்கேயாவது போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, யாராவது ஒரு ஆளை சந்திச்சிட்டீங்கன்னா அதிகமா நல்ல காரியங்கள் பேசுறது குறைவா தான், ஆனா குற்றம் சாட்டுவது அப்படிதான் அதிகமா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. 2 காரியத்தை இன்னைக்கு ரொம்ப தீவிரமா செய்யலாம். நல்ல செய்தியை சொல்றாங்களோ இல்லையோ, நல்ல செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போறாங்களோ இல்லையோ, ஆனா 2 காரியத்தை செய்யறாங்க. ஒண்ணு குற்றம் சாட்டுறாங்க, இன்னொன்று ஆக்கினை தீர்ப்பே செஞ்சிருக்காங்க. சில தாய் கூட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? உனக்கு நரகம் தான்டா அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டாங்க பாருங்க. சில வேளைகளில் சில குடும்பங்கள் அந்த வார்த்தைகளை ஜவாரி நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படிமா. ஸோ அப்படி சொல்லவே கூடாது. பைபிள் என்ன சொல்றது? ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனம் 34 2 வசனத்துல தெளிவா ஒரு வாசனம் அருமையா சொல்லப்பட்டிருப்பாங்க. ரோமர் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நல்ல கவனிங்க பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை யூதனாக தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஆளை கிரேக்கனா தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? நான் படித்த ஓஎம் அப்படிங்கிற காலேஜ்ல ஒருவர் நல்ல நகையை என்ன செய்வாங்க? போட்டு வருவாங்க, நல்ல லிப்டிக்லாம் போட்டுருப்பாங்க, நல்ல சென்ட் போட்டு பக்காவா வருவாங்க. இன்னொரு ஆள் ஒண்ணுமே இல்லாம வருவாங்க. அதுக்காக இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவதா இல்ல. கர்த்தர் எனக்கு அப்படி கட்டு தந்தார் பாருங்க. அதுக்கு முன்னால நான் ஒரே விதமான டைப்பா இருந்தேன், ஆனா கர்த்தர் கட்டு தந்தார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? நாம குற்றம் சாட்ட முடியாது. ஆண்டவரே இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்ட முடியுமா? அவர்கிட்ட போய் நம்ம பஞ்சாயத்து பேசிக்கிட்டு முடியுமா? அப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, நம்மகிட்ட அப்படி தகுதி இல்லை.
அதனால தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் குற்றம் சாட்டுவா? பைபிள்ல பார்க்கிறோம், சத்துரு தான் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். பிசாசு தான் வெளிப்படுத்துற விஷயத்துல பார்க்கிறோம், குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். இரவு பகலும் அவன் வேலையா தான். அவன் வேலை என்ன வேலை? டே அண்ட் நைட், இரவு பகல் என்னதுதான்? குற்றம் சாட்டுவதுதான் அவனுடைய வேலை. ரெண்டாவது அடுத்து நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசேயர்கள் சதிசேயர்கள் இவங்க என்ன செய்யறாங்க? எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க? இயேசுவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். யோவான் என்ன செஞ்சாரு? சாப்பிடாதவரா இருந்தா அவர் என்ன செஞ்சாங்க? இவங்க பிசாசு பிடிச்சாங்க அப்படின்னா. இயேசு சாப்பிடக்கூடியவரா இருந்தா ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டா கூட இவர் போஜன பிரியர் அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அப்படிதான் ஒரு கூட்டம் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்றது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நான் சொல்ற தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு, நீங்கள் யாரை குற்றம் சாட்ட வேண்டாம். ஏன்னா தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த பகுதி சொல்றது பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் வாசிங்க, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே. அவரே தேவனுடைய வலது பார்சத்தில். ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே குற்றம் சாட்டுகிறார். முதல் வசனத்தை கொடுங்க. தேவனே அவர்களை நீதிமான்களுக்கு, தேவனே அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனே என்ன செய்கிறாரா? நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமென். மனுஷர்கள் மாற்ற முடியுமா? மனுஷர்கள் சொல்லி மாற்ற முடியுமா? இவங்க நீதிமான், இவங்க குற்றவாளி யாராவது சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இவங்க பரலோகத்துக்கு போவாங்க, இவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படி சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். நல்லா கவனிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நீ நரகத்துக்கு தான் போவ, நீ அழிஞ்சு தான் போவ, நீ ஒண்ணுகளான தான் போவ அப்படின்னு சொல்லி ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்கு யார்? சர்ச்சா? நீதிபதியா? இல்ல அப்படிங்கிறது. அடுத்து ஏன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரே எழுந்து மிரிக்கிறவர். வாசிங்க. அவரே கிறிஸ்து எழுந்து மிரிக்கிறார். முந்தின பகுதி வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார். ஒன்று பாருங்க, கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாராம்? மரித்தார். அடுத்து அவரே எழுந்து மிரிக்கிறார். அடுத்து தேவனுடைய வலது பார்சத்தில் என்ன செய்கிறாராம்? வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சொல்லுங்க ஆமென். என்ன செய்கிறார்? 3 காரியத்தை இயேசு செய்கிறார். என்ன காரியத்தை செஞ்சாராம்? நமக்காக மரித்தவர் அவரே. இரண்டாவது, நமக்காக எழுந்தவரும் அவரே. மூன்றாவது, நமக்காக பிதாவிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறவரும் அவரே. எப்படி பாத்தீங்களா? அதனால நம்ம சொல்லணும் பாருங்க, அவரே எல்லாவற்றையும் செய்தார். நான் யாருக்காவது மறித்தேனா? நான் யாருக்காவது மறிக்கிறேன்? நான் யாருக்காவது ரத்தம் சிந்தினேனா? இல்ல, சிந்தனை. நான் யாருக்காவது பெரிய பாடுபட்டனா? இல்ல. இயேசு கிறிஸ்துவே நம்ம எல்லாருக்காகவும் மறித்தார். நம்ம எல்லாருக்கும் மறித்தவர் அவரே. நம்ம எல்லாருக்காகவும் எழுந்திருக்கிறவரும் அவரே. நமக்காக பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து, நான் எப்படி உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறனோ என் பிள்ளைகளும் அதே இடத்துக்கு வரணும்னு சொல்லி பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவரும் அவராய் இருக்கிறார். அதனால ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதும் குற்றம் சாட்டுவதும் நம்முடைய வேலை அல்ல. நீதிபதியாக, லாயராக இருப்பதும் நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறது, தகப்பனுடைய இருதயத்தை பார்ப்பது, தகப்பனுடைய எண்ணங்களை பார்ப்பது. என்னை அவர் நேசிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். ஆமென். என்னை குறித்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஓசியா புத்தகம் 1:10 என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதை பாத்தீங்கன்னா தெரியும். எஸ், ஓசியா 1:10. இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் ஏன் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை
என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வது அல்ல. அவரே சொல்லும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கடற்கரை மணத்தனையான ஒரு கூட்டம் கர்த்தரை தெய்வத்தை தகப்பனாக கொண்டிருந்து தேவனாக கொண்டிருந்து ஆமென் நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்படுவோம். ஆமென். நம்ம யாரா? நல்லா சொல்லுங்க, ஜீவனோடு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. ஏன் இதை நான் அறிக்கை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்றாரு அப்படிங்கறத அடுத்த நம்ம பகுதியில பார்க்கலாம். பாருங்க, 5வது வசனத்துல இருந்து 14, ஓசியா 14 5வது வசனத்துல இருந்து என்னென்ன காரியத்தெல்லாம் சொல்றாரு பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார். இதுக்கு முன்னாலாம் சொல்லி வரார். ஆனா இப்போ சொல்ற வார்த்தைகள் பாருங்க, அவர் ஜீவனுள்ள பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மனப்பூர்வமா நேசிக்கிறேன். அதனால சொல்ற 5வது வசனத்துல சொல்லும்போது பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பாரா? பனியை போல் இருப்பேன் அப்படிங்கிறார். வேதவசனம் சொல்றது சங்கீதம் 133 3வது வசனத்துல அது என்ன, அந்த பனி எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படும். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து சகோதர சகோதரிகள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசம் செய்யும் போது அங்கே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அப்போ அப்படி ஊற்றும் போது ஜீவனுள்ள பிள்ளைகளுக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனம் உண்டாகிற அந்த பிள்ளைகளுக்கு அவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆமென். அந்த பனி அபிஷேகத்துக்கு ஒப்பா இருக்குது. அப்ப அபிஷேகத்துக்கு ஒப்பா இருக்கிற போது அந்த சங்கீதம் 133 கடைசி 3வது வசனத்தை வாசிங்க. அதுல 3 வசனம் தான், நல்ல வசனம் பாருங்க. சங்கீதம் 133 எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இருக்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைகள். நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் ஆண்டவர் வந்து தேவன் வந்து அவர் நல்ல தகப்பன் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பேசணும் மனப்பூர்வமா, நம்மளை ஏற்றுக்கொண்டவர், மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிறவர். நாம கூட அப்படித்தான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, நம்ம யாரை பேசினாலும் சரி அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அப்போ அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த எண்ணங்களோடு கூட இருக்கும்போது அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பனி போல இறங்க ஆரம்பிக்கும். ஒரு சில வேளையில பரவசமா இறங்கும். பரவசமா இறங்குகிற அபிஷேகம் வேற, பனி போல இறங்குகிற அபிஷேகம் வேற. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே சில வேளைகளில் கர்த்தரை பாடும், அப்படியே சில வேளைகளில் வேலை செஞ்சுட்டே இருக்கும், சில வேளைகளில் அப்படியே டிராவல் பண்ணும்போது கூட அந்த அபிஷேகம் இறங்கும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில வேளைகளில் வீட்டு வேலை நம்ம செய்வோம், அல்லது சில வேளைகளில் நம்ம மற்ற வேலைகள் தான் செய்வோம். அந்த டயத்துல கூட பனி போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அது ரொம்ப மேலான ஒரு அனுபவம் பாருங்க. அந்த டயத்துல போய் நம்ம சபையில கையை அடிச்சு நம்ம நல்ல பரவசமா ஆராதிக்கிற மாதிரி ஆராதிக்க முடியாது. ஆனா அந்த டயத்துல இறங்குற அபிஷேகம் வேற, அந்த அப்படி நேரங்களில் இறங்குற அபிஷேகம் தான். நாங்க அப்படியே ஒரு நாள் ஒரு கிராம பகுதியில் அப்படி ஊழியம் செஞ்சுட்டு போறோம். என்னுடைய சொந்த ஊர் அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது மதுரையிலிருந்து சகோதரிகள் அப்புறம் வந்து நல்ல ஒரு சகோதரலாம் ஊழியத்துக்கு வந்தாங்க பாருங்க. அப்படியே சில கிராமங்கள்லாம் சந்திச்சுட்டு அப்படியே போறோம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே லேசா சாரல் பெய் குற்றால சாரல் அப்படி பெய்ஞ்சிருக்கு. ஏன்னா அப்படி பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த டயத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ட் அந்த மேகம்லாம் வருது.
மேகம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த ஒரு சில அந்த வார்த்தைகள் அல்லது பாடல்கள் அப்படி இதயத்தில் வருது பாருங்க. அந்த அபிஷேகம் உள்ள இறங்குவதை நாங்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி பனி போல இறங்குகிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்கும் போது அவர் சொல்றாரு, அங்கே சொல்லுங்க, எங்க அந்த அபிஷேகம் இறங்குதோ, அந்த அபிஷேகத்தினால் எப்படி நிரப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா, நம்ம மேல அதுவும் அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆலயத்துக்கு வார நல்ல கர்த்தரை பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எவ்வளவு சத்தமா முழக்கமிடுறோம், அது வேற ஸ்டைல். ஆமென். ஹல்லேலூயா. அது வேற காரியத்துல ஆவியானவர் அது எல்லாரும் பரவசமா இருக்கணும். ஆனா சில வேளைகள்ல அதிகமான நேரங்கள் பனி போல அந்த அபிஷேகம் இறங்கணும், அந்த அபிஷேகத்துல நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. இப்படி சில வேளைகள் நம்ம பாடலாம் பாடுறோம் பாத்தீங்களா, அது அப்படி நம்ம நினைவுல வரும். தகப்பனே, நல்ல தகப்பனே, இதெல்லாம் சாட்சி சொன்னா நீங்க ஆமென் ரொம்ப சாட்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அபிஷேகம் இறங்குது, அந்த அபிஷேகம் நிரப்புது, அந்த அனைத்தையும் நிரப்பும் போது கர்த்தர் என்ன செய்யறாரா, அங்கே ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு நாள் சரி போப்பா இந்த அப்படின்ட்டு போ பரவாயில்ல, ஒரு நாள் நமக்கு பணம் கிடைச்சு நம்ம எதையோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன செய்யறது, அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது உன்னதத்துடைய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தொழிலை ஆசீர்வதிக்கிறார். ஆனா உங்க வேலைகள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்க தொழில் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் குடும்பத்தார் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்றாரு, என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவனை கட்டளையிடுகிறார். எஸ் ஆமென். ஒரு சில வியாதிகள், ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில காரியங்கள் நடந்தால் கூட கர்த்தர் குணமாக்கி ஜீவனை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்போம், கர்த்தருடைய பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் செழித்திருப்போம், கர்த்தருடைய பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் வாழ்வுடைய காரியத்தை கர்த்தரே செய்வார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவனை தருகிறவர். உங்களுக்கு ஜீவன் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டியது, அந்த வசனத்தை உள்ள வைங்க. ஆண்டவரே, நீ ஜீவன் உண்டாக்கினீரையா, இந்த ஜீவன் கிறிஸ்துவினால் பெற்ற ஜீவன். என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எல்லாருமே கர்த்தரால் பெற்ற ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஜீவன் உண்டு அப்படிங்க. இந்த பனி போல இதை குறிச்சு ரொம்ப பிரசங்கம் பண்ணலாம் பாருங்க. ஒரு காரியத்துல மாத்திரம் இத்தனை ஆசீர்வாதம், பனி போல இறங்குகிற அபிஷேகம், அதுல வருகிற ஆசீர்வாதம், அதுல வருகிற ஜீவன், அது மேலான உண்டாக இருக்கிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, எனக்கு டைம் ஆச்சு, நானே வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. ஆமென். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீலி புஷ்பம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ, உலகமே முள்ளு, உலகமே சாபம், உலகமே அப்படி வேகமா இருந்தாலும் ஆனா நாம எப்படி இருப்போம் சொன்னா, லீலி புஷ்பத்தை போல மலர்ச்சியா, முகத்தை பார்க்கும்போது சந்தோஷம், என உள்ளத்துல சந்தோஷம், முகத்தை பார்க்கும்போது சமாதானம், என உள்ளத்துல சமாதானம். லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அது மட்டுமல்ல, லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். எதுவுமே அசைக்காது. ஐயோ இந்த பொல்லாப்பு, ஐயோ இந்த தீமை, ஐயோ இந்த கஷ்டம், ஐயோ இந்த நெருக்கம், அதெல்லாம் என்ன செய்யாது. ஒரு தேவனுடைய பிள்ளைய, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை அது அசைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லப்படுது, லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோன் அப்படின்னு சொன்னா, அந்த லீபனோன் அப்படிங்கிற அந்த எதுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதில் நம்ம பார்க்குறோம், அந்த லீபனோன் அப்படிங்கிறது வந்து லெபனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய அந்த மலை பகுதிகளை அது குறிக்கக்கூடியதாக. அதாவது இளமை, அழகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை, மேன்மை, இதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்வதற்காக அந்த லீபனோனை குறித்து சொல்லப்படும். பைபிள் பல இடங்களில் சொல்லப்படும். இப்போ நமக்கு டைம் இல்லை பாருங்க. ஸோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் வேர் ஊன்றி என்ன செய்வாங்கன்னா நிற்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுடைய வேர் என்ன செய்யாது, அசையாது. முருங்கை மரத்தை போல அல்ல,
அவங்களுடைய வேர் ஆழமாய் கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால அசையாமல் இருப்பார். வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி என்ன செய்யுமா? படரும். ஓங்கி படரும் அப்படின்னு சொன்னா அவங்க நல்ல உயர்த்தப்பட்டு நல்ல நிலையில் வந்து அவங்க பிள்ளைகள் எல்லாம், அவங்க தொழில் எல்லாம், அவங்களுடைய வீடுகள் எல்லாம் அப்படி ஆசீர்வாதமாய் படரத்தக்கதாக கர்த்தர் மாட்டுகிறார். அவன் அலங்காரம் முடிவு மரத்துடைய அலங்காரத்தை போல் இருக்கிறார். சின்ன பிள்ளைகளை அவன் அழகுபடுத்தி பார்ப்பாங்க பாருங்க. நல்ல ட்ரெஸ் உடுத்தி அழகுபடுத்தி பார்ப்பாங்க. நல்ல தலையை விதவிதமா டிசைனா வெட்டி அழகு பார்ப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னது எல்லாம் தெரியுமா பார்க்குறீங்க? கர்த்தர் நல்லது. அது அந்த பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த இதை பார்த்து என்ன செய்யணும்? ரசிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்பா எவ்வளோ ரசிக்கும் பார்த்தீங்களா? அதுதான் அலங்காரம். ஸோ அலங்காரம் பிள்ளைகளை ரசிக்கிறப்போ நம்மளை பார்க்குற தேவன் எவ்வளவு அழகாய் நம்மளை ரசிப்பார். யோசிச்சு பாருங்க. மனப்பூர்வமாய் நேசிக்கிற நல்ல தகப்பன். யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் என்னைய எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போல் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல வீசினாங்க, செழிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வாசனை லீபனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல என்ன செய்யுமா? இருக்கும். இதை ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப மேன்மையா இருப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் யாருக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாய் நேசிக்கிற அவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். படரும்படியா, ஓங்கி வளரும்படியா, செழிக்கும்படியா, அழகாய் இருக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதனால என் தகப்பன் எப்படி நேசிக்கிறாரா? மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பன். எஸ், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். என் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். அப்படி நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. அவர் கிருபை எனக்கு உண்டு. அவருடைய நடத்துதல் எனக்கு உண்டு. அவர் கரம் எனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் நேசித்தாலும் நேசிக்காவிட்டால் ஐயோ எனக்கு இப்படி இல்லையே, என்னை யாருமே நேசிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்மளை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? என்னை நேசிக்கிற நல்ல தகப்பன் உண்டு. அவர் தான் என்னை நேசித்து எனக்காய் தம்முடைய ஜீவனை தந்து கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்து ஓ ரஷிகமலபா என்னுடைய ஜீவனை மீட்டெடுத்திருக்கிறார். என்னுடைய ஜீவனை காத்திருக்கிறார். என்னுடைய ஜீவனை ஜீவனாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வேண்டி சகலவற்றையும் செய்து எனக்கு வேண்டி சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து எனக்கு வேண்டி ஸ்தோத்திர நன்மையை கர்த்தர் தந்து எனக்கு வேண்டி ஸ்தோத்திர மாமையே ஹல்லேலூயா ஓங்கி வளரும்படியான கிருபையை தந்து படரும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து செழிக்கும்படியான காரியத்தை செய்து என்னை அவர் காத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு வேண்டி சகலவற்றை செய்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் தி லார்ட். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார் பாருங்க. நீங்க அப்படி ஸ்டக்காய் நிற்க வேண்டிய அவசியம் அல்ல. எஸ், ஹல்லேலூயா. இப்ப சூழ்நிலை பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தரை பாருங்க. மனப்பூர்வமாய் நேசிக்கிற தகப்பனை பாருங்க. அவர்தான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் நீங்க அந்த ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதுல 4வது வசனத்துல கொஞ்சம் நல்லா தியானிங்க. அது கடைசி வரைக்கும் தியானிங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை மனப்பூர்வமாய் நேசிக்கிறீர் ஐயா, நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி என் வாழ்க்கை மாறட்டும். இந்த வார்த்தையின்படி என் குடும்பம் மாறட்டும். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவரே, என்றென்றைக்கும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஓ பனி போல தம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றி ஓ ரகபலபா தேவரீ தம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல விளங்கச் செய்கிறவரே, ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் மேல பனி போல அந்த அபிஷேகம் இறங்குவதாக, பனி போல அந்த அபிஷேகம் இறங்குவதாக. ஓ கேட்கின்ற ஒவ்வொரு மேலையும் பனி போல அந்த அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற அந்த அபிஷேகம் நேசிக்கிறவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு சரசல இறங்குவதாக, இறங்கி நிரப்புவீராக, நிரப்பி நடத்துவீராக. Thank you, Father. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும்
தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஹல்லேலூயா. ஓசியா 14வது அதிகாரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கிற எல்லா கிருபையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் நிறைவாய் நடக்கும்படியாக சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவுதானோ? இனி என்னால முடியாத, அடுத்த ஸ்டெப் முடியாது, நடக்க முடியாது, வைக்க முடியாது என்று நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. கர்த்தர் மாற்றி இல்ல, நீ படருவா, நீ ஓங்கி படருவா, நீ அலங்காரமாய் இருப்பா. எஸ் ஹல்லேலூயா. நீ செழித்திருப்பா. ஓ புஷ்பத்தை போல மலர்வாய். எஸ் ஆமென். பேசி இடைப்பட்டு கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு கடந்து வந்து உங்க ஆராதிக்க, நல்ல வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தருடைய ஜனங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற எங்களோட கூட ஆராதனைகள் ஆண்டவரே நேரடியாக இன்னும் தகப்பனே இந்த ஆன்லைன் மூலமா அட்டன் பண்ணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனை காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஜீவன், என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி தந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாய்ப்படட்டும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசப்பா நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், சுகபல சமாதானம் இருக்கின்ற கேட்கின்ற ஆமென் தேவ மக்களோடு கூட, ஒவ்வொரு நண்பர்கள், ஒவ்வொரு சொந்தங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓகே, மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.